பண்டில் இந்த ட்ரீம் ஸ்பேஸ் ஈவோ பண்டில் ஸ்பின் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே 44 பேருன்னு காமிக்குது. ஓ 101. இதுக்கு வேற எவ்வளோ டைமண்ட் ஆக்க போறாங்கன்னு தெரில. என்கிட்ட ஒரு 5649 டைமண்டுகள் உள்ளது. வெயிட் பண்ணுவோம், இன்னும் வரத்துக்கு ஒரு நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா காஸ்டியூமை மாற்றிடும். இந்த காஸ்டியூம் இதுவே போன காஸ்டியூம் தான், இருந்தாலும் மாற்றுவோம். எங்கே இருக்கு எங்கே இருக்கிறது எங்கே இருக்கு இது? இதில் எதை போடலாம்? சரி இதை போட்டு போவோம். சரி வேற எதாவது மாற்றலாமா? இதே இருக்கிறோம். நான் டைம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இந்த ஏஞ்சலிக்கு மண்டை மட்டும் நல்லா இருக்கு. இந்த 11:29 ஆகுது. இப்போ வந்திருக்கணுமே. இதை அழுத்திட்டேனா? வந்துடுச்சு. இப்போ ஸ்பின் பண்ண போறோம். என்ன காணும்? சரி வந்துடுச்சு. இன்னும் நமக்கு ஒரு ஸ்பின் ஃப்ரீ. இன்னும் 60 டோக்கன், 60 கேரண்டி ஸ்பின் தான் கேட்குறானு. பன்னி வந்துட்டு 75 கேட்டானு. கம்மியாக்கிட்டானு ஃப்ரெண்ட்ஸ். மொதல் ஸ்பின் போட்டு போட்டு ஒன்றும் இல்லை. சரி ஃப்ரீ ஸ்பின் அதான் கொடுக்க மாட்டாங்களே. ஆனால் எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஸ்பின்லேயே பாதி பேருக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ஸ்பின் போட்டேன்னா வரமாட்டேங்குது. என்னடா சுற்றிக்கிட்டே இருக்கு. டைமண்ட்டும் போகல, சுற்றிக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் டேய்? என்னடா இது? சுற்றிட்டு ஸ்பின்னாகவே இல்லை. திருப்பி போன போல இருக்கு. சரி 49 லக்கி இப்பவும் கொடுக்கலாம். மணி 11:31 ஆகுது. 144 டைமண்ட்ஸ். இதுவும் கொடுக்கலாம். தெரியும் எனக்கு ஈஸியாக கொடுக்க மாட்டேங்குது. என் ஐடியா அவ்வளோ லக்கு. ஆனால் அந்த அனிமேஷன் நல்லா இருக்கு, பார்க்க பயங்கரமா இருக்கு. ஆனால் பன்னி வந்துட்டுனா 75 கேட்டானு. இதுல 60 குறைச்சிட்டாங்க. கொடுத்துட்டான். எப்படி இவ்வளவு சீக்கிரம் கொடுத்தான்? நம்ப முடியவில்லை. சரி அடுத்த டோக்கன் வச்சு செய்வான்னு நினைக்கிறேன். 5289 டைமண்ட் இருக்கு. என்னது என்னதுடா இது? ஆச்சரியத்திலே அதிசயமா இருக்கு. ஓ மை காட், அடுத்த ஸ்பின்லேயே கொடுத்துட்டான். அடுத்த ஸ்பின்லேயே கொடுக்குமா? இதையும் கொடுத்துரு கொடுக்கவே. சரி ரொம்பலாம் எதிர்பார்க்க கூடாது, அப்புறம் நாமத்தை போட்டுருவோம். சரி 53 லக்கி இருக்கு. டக்கு டக்குன்னு கொடுத்துருவான்னு நினைச்சேன். இப்போ கொடுக்குறான்னா அது பக்கு. எல்லாம் இந்த நேரத்துல ஸ்பின் பண்ணுவாங்க, அதனால பக்ல கொடுக்குறான் டோக்கன். ஆனா பக்கை கிளியர் பண்ணிட்டான் போல. அதுக்குள்ள 559 பேரோட இருக்கீங்க. எங்கடா இருக்கீங்க? இங்க வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது கரெக்டா சொன்னா. அதுக்குள்ள 509 பேரு. நமக்கு எத்தனாவது நம்பர் கிடைக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். 33 லக்கி வந்துடுச்சு அதுக்குள்ள. அடுத்த ஸ்பின் கொடுத்துரு கொடுத்துரு. கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, ஈஸியாகவே கொடுத்துட்டான் நமக்கு. இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ டைமண்ட் ஸ்பின்னாக இருக்குன்னா 4389 டைமண்ட். அடுத்த ஸ்பின் கொடுக்கல. அதுவும் அந்த கிரேட்ல ஒரே ஒரு தான், ஒன்னே ஒன்று தான் வந்திருக்கு. எப்போ நல்லா உட்காந்து கொடுத்துட்டான். கன்ஃபார்ம் பக்கு தானா? கன்ஃபார்ம் பக்கு. இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான். என்ன இதையும் கொடுத்துட்டான்? அடேங்கப்பா. பரவாயில்ல, அப்படியே ஓடிக்கிறேன். டக்கு டக்கு கிளைம் பண்ணேன். எத்தனாவது நம்பர்? இன்னும் அது பாட்டுக்கு போகுது. 6014. எப்படா அவ்வளோ பேர் எடுத்தீங்க? 6014 எப்படி அவ்வளோ பேர் எடுத்தாங்க? ஆனால் பண்டில் எப்படி இருக்குன்னா நல்லாதான் இருக்கு. என்னென்னலாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான், இருந்தாலும் திருப்பி போகும். லுக் சேஞ்சர்.
நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ம். பனி மண்டலம். ம். இன்னொரு லுக் சேஞ்சர். இது பேட்டில் கார்டா? ஆனா 6014 நம்பர் எப்படி அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பேரை எடுத்துட்டானோ? ஆனா நமக்கு கம்மி டைமண்ட்லேயே கொடுத்துட்டானு. 3090 3993 டைமண்ட் இருக்கு இன்னும். இந்த பேக்கே கிளைம் பண்ணிட்டேன். பேக்கை டெவலப் வேற பண்ணல. இப்போதானே ஈவெண்ட்டே வந்துச்சு. சரி, அவ்வளோதானே. ஸ்கேட் போர்டு இது எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி விட்டுரும். ஸ்கேட் போர்டு இதையும் டவுன்லோட் பண்ணு. ஸ்கேட் போர்டு ஏதோ கட்டணா குழுவால் கொடுக்குறான்னு நானும் பார்த்தா ரிவார்டை மாற்றிட்டானு. இந்த பேனர் அவுத்தார். ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் இதுலேயே விழுந்துறான்னு நினைக்கிறேன். ஏன்னா 15 ஸ்பின் இல்லை, ஃப்ரீ டோக்கன் 15 ஃப்ரீ டோக்கன் கொடுத்துருக்கானோ. சரி, பண்டில் போய் அச்சீவ் பண்ணுவேன். 2 கலர் பண்டில். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்குன்னு பாருங்க. சரி, மற்ற ஐட்டத்தையும் நான் அச்சீவ் பண்ணி விட்டுறோம். பேனர் பேட்டில் கார்டு இதை முதல்ல அச்சீவ் பண்ணணும். அப்புறம் அவத்தார். எங்க மீஜன் எங்க இருக்கு? இன்னும் 5 வேற இருக்கு போல. அந்த 5 டோக்கன் இருக்கு. அந்த மெடிக்கிட் எஃபெக்ட், ஜம்ப் எஃபெக்ட், அப்புறம் இந்த டவர் எஃபெக்ட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அப்புறம் பிக்கப் பண்ணிப்போம். இப்போதைக்கு இந்த அரைவல் அனிமேஷன், இது ஒரு ஃப்ரீசிங் அரைவல் அனிமேஷன். லுக் சேஞ்சர், டபுள் லுக் சேஞ்சர், மல்டி லுக் சேஞ்சர்னு சொல்லணும். அடுத்து வேற என்ன கொடுத்தானோ? இந்த பேக் எல்லாத்தையும் கீப் பண்ணி விட்டுறோம். இந்த ஜம்ப் எஃபெக்ட், இந்த ஃபாலிங் எஃபெக்ட், அவ்வளோதானே. ஸ்கேட் போர்ட் எல்லாத்தையும் கீப் பண்ணி வச்சு. இந்த பண்டில் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கிறது. அதை விட சூப்பராக இதுன்னா எனக்கு கம்மி டைமண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி 6000 எப்படி அந்த நம்பர் போச்சுன்னு தெரில. 6014 நம்பரு. லுக் சேஞ்சர் சூப்பராக தான் இருக்கு. டபுள் லுக் சேஞ்சர் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, இது தூரத்தில் இருந்தால் கூட இனிமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். நல்லா பளிச்சுன்னு இருக்காப்புல. ட்ரைனிங் வச்சு பார்ப்போமா, இல்லை இதை பார்ப்போம். இது ஃப்ரீசிங் அனிமேஷன். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்பான். நம்பர் வேற காமிக்கிது. இந்த பேட்ச் 6014. சரி, இதான் இந்த பண்டில் எப்படி எடுத்தாச்சு. நமக்கு கிட்டத்தட்ட கம்மி டைமண்ட்லேயே கொடுத்துட்டானோ. ஒரு ட்ரைனிங் மேட்ச் போய் பண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் மேட்சுக்குள்ள. வரமாட்டேங்குது. என்னதுல அது வரமாட்டேங்குதே டாய். என்னது இது? வாட் அ ப்ராப்ளம். சுத்திக்கிட்டே இருக்கான். இல்லையா வாடா. சுற்றி இல்லைங்க. என்ன நார்மலாக ஜம்ப் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வருது. சரி, லுக் சேஞ்சர். லுக் சேஞ்சர். அப்புறம் இது இந்த பனிமான். 2 கொம்பு பத்தியா. அடுத்து இதான் பார்க்க பயங்கரமா இருக்கு. இந்த பிளாக் தான். பிளாக் பார்க்க பயங்கரமா இருக்கு. இது 2 தான் லுக் சேஞ்சர். அப்புறம் அந்த ஜம்பிங் எஃபெக்ட், நார்மலாக ஜம்ப் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வருது. நல்லா இருக்கு. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு 5500 டைமண்ட்டையாவது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பக்கில் கொடுத்துட்டானோ. பக்கு தான், ஈவெண்ட் பக்கு. ஐ திங்க் ஈவெண்ட் பக்கு. ஏன்னா இவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டானோ. டோக்கன் இவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டானோ. நீங்கள் ஸ்பின் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5000 டைமண்ட் to 4000 டைமண்டாவது பிடிங்கிடுவானு. பார்த்து ஸ்பின் பண்ணுங்கள். பாய் பாய்.